ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உடம்பு நல்லா இளைக்கணும்ப்பா. அதே போல் நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கருப்பு கவினரிசி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பாதாம் முந்திரி இதில் போட்டிருக்கேன். வேறு எந்த அரிசியும் இதில் போடல. வெறும் கருப்பு கவினரிசி மட்டும்தான். இது ரொம்ப உடம்பு நம்மளுக்கு லைட்டாக இருக்கும்ப்பா, லேசாக இருக்கும். அதனால் இதை நம்ம போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சோண்டு சுக்கு, இது வேறு மாதிரி லெவலில் இருக்கும். கொஞ்சம் கசகசா, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இப்படியே நீங்கள் செஞ்சு இந்த கஞ்சியை நீங்கள் குடித்து பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு இது கஞ்சி குடிச்சிட்டு உங்களோட ரிசல்ட்டை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல் நம்ம சேனல்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது எப்படி இருக்குது உங்களுக்கு. இது இதே வேறு எந்த அரிசி இதில் வேண்டாம் நம்மளுக்கு. இது உடம்பும் அந்த காலத்தில் சாப்பிட்ட பெரிய இராணுவ வீரர்கள், ராஜாக்கள், போருக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கருப்பு கவினரிசி சாப்பிட்ருக்காங்க. அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக பலத்தோடு இருக்காங்க. ஆனால் இது இப்போ வாங்கினோம்னா இது ரேட்டு ஜாஸ்தி, அதனால் ஜனங்க பயப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் பால் மாறாமல் இதை வாங்கி கஞ்சி காசி குடிக்கலாம்ப்பா. டெய்லி ஒரு டம்ளர் டிஃபன் சாப்பிடாதீங்க, காலையில் இது ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அம்மே.